வாங்க. உங்களை எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கே. டெய்லி என்ன பார்த்துட்டு இருக்க? என்ன சொன்னீங்க? இல்லம்மா, இந்த மாதிரி பொண்ணுங்களை தான் நம்ம டெய்லி பார்த்துட்டு இருக்கோமே, அதை சொன்னேன். இருந்தாலும் ரொம்ப பரிச்சயப்பட்ட பொண்ணு மாதிரி இருக்குங்க. ஏம்மா, நீ அவசரமா வீட்டுக்கு போன சொன்னியே, அப்புறம் பேசிக்கிட்டே இருக்கே. சட்டு பொண்ணு வேலையை முடிச்சு கிளம்புவோம். நீ போமா. மா கிளம்பலாம். சரி, நான் கிளம்புறேங்க. மேடம், ஜெயிச்சவங்களை ஒரு 2 வார்த்தை வாழ்த்து பேசுங்க மேடம். எல்லாருக்கும் வணக்கம். இந்த கடையோட ஓனர் ஃபங்க்ஷன்ல கலந்துக்க சொல்லி கூப்பிட்டாரு. ரொம்ப வேண்டப்பட்டவங்கிறதுனால நானும் வந்து இதுல கலந்துக்கிட்டேன். ரொம்ப தேங்க்ஸ். ரொம்ப ரொம்ப சந்தோஷம். அது மட்டும் இல்ல, ஒரு பொண்ணு ஜெயிச்சிருக்காங்க, அதை பாராட்டியே ஆகணும். அப்புறம் கடை ஓனர் கிட்ட ஒரு சின்ன விண்ணப்பம். எனக்கு இந்த மாதிரி ஜங்க் ஃபுட் ஐட்டம்ஸ்ல எல்லாம் உடன்பாடு இல்லை. டேஸ்ட் இருக்கும், ஆனா ஹெல்த்துக்கு நல்லது இல்லை இல்லையா? டேஸ்ட் பார்க்குற நாம ஹெல்த்தையும் பார்த்துக்கணும். ஒருவேளை இன்னைக்கு இருக்கிற இளைஞர்களுக்கு இது பிடிச்சிருக்குன்னா இதே ஃபுட்டை சிறுதானியங்கள்லயும் செய்யலாமே. டேஸ்ட்டுக்கு டேஸ்ட் ஆச்சு, உடம்புக்கும் நல்லது. எனக்கு சொல்லணும்னு தோணுச்சு. பரவாயில்ல மேடம், சொல்லிட்டேன். ஜெயிச்ச பொண்ணுக்கு என்னோட வாழ்த்துக்கள். நன்றி. தேங்க்யூ மேடம். சரி, நான் வரேன். வரேன். வந்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ் சார். தேங்க்ஸ். ரொம்ப நன்றி மேடம், ரொம்ப நன்றி சார். இந்த உலகத்தில் எல்லா மனிதர்களும் மாஸ்குடன் தான் வாழ்கிறோம். அப்புறம் எதுக்கு எக்ஸ்ட்ரா ஒரு மாஸ்க்? கங்க்ராச்சுலேஷன்ஸ். சொல்றாங்கன்னே புரியலையே. நேரா பீட்சா கடைக்கு போறோம், ஒரு கட்டு கட்டுறோம். ஏய், இப்பதான் நீ 15 பர்கர் சாப்பிட்ட. அது போன மாசம், இது இந்த மாசம். வேற லெவல் போங்க. Let's go. அப்புறம் வசு, சரஸ்வதி சொன்ன மாதிரி செஞ்சு காட்டிட்டால. சொன்னதுக்கு மேலேயே செஞ்சுட்டாங்க. நினைச்சு பார்த்தா ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. வீட்ல இருந்து கிளம்பின அடுத்த நிமிஷமே ஏதோ வேற உலகத்துக்கே வந்த மாதிரி இருக்கு. ஆசைப்பட்டு ட்ரெஸ் போட்டுக்கிட்டது, சந்தோஷமா வெளியே போனது, ஆசிரமத்து குழந்தைங்களாம் அன்பு காட்டினது, ஆக்சிடென்ட் பண்ணி மாமா கிட்ட மாட்டினது, கார்த்திக் கிட்ட மாட்ட போறோமோன்னு பயந்தது, அப்புறம் மால்ல திடீர்னு பர்கர் சாப்பிட்டது, அத்தை கிட்ட மாட்ட போறோமோன்னு திக்கு திக்கு நின்னது. இப்போ இந்த நிமிஷம் ஒண்ணுமே நடக்காத மாதிரி இந்த புடவையை மாட்டிட்டு வர்றது, இதெல்லாம் பயங்கரமா பக்கா என்டர்டைன்மெண்டான ஒரு மாஸ் ஃபிலிம் பார்த்த மாதிரியே இருக்கு. என் லைஃப் டைம்ல இந்த சந்தோஷத்தை மட்டும் என்னால மறக்கவே முடியாது. சந்தோஷங்கிற வார்த்தைக்கு உண்மையான அர்த்தம் என்னங்கறத நான் இன்னைக்குதான் புரிஞ்சுக்கிட்டேன். அவ்வளவு சந்தோஷமா இருக்கு. இப்படி ஒரு சந்தோஷத்தை கொடுத்த உங்க 2 பேருக்கும் நான் எப்படி தேங்க்ஸ் சொல்றதுனே தெரியல. ஏய், என்ன வசு இதுக்கெல்லாம் போய் ஃபீல் பண்ணிக்கிட்டு? உனக்கு எப்பெல்லாம் இந்த மாதிரி வெளியில போகணும்னு தோணுதோ அப்பெல்லாம் என்கிட்ட வந்து சொல்லு. இதே மாதிரி பிரமாதமா அசத்திடலாம். ஏய் சரஸ்வதி, நம்ம மளிகை கடைக்கு போய் பொருள்லாம் வாங்கணும்ல, அதுதானே காரணமா அத்தைக்கு சொல்லிட்டு வந்தோம். ஆமா, அது வேற இருக்குல்ல. மின்னல், நாங்க உடனே கிளம்புறோம். போயிட்டு வரேன். பாய் பாய். போயிட்டு வாங்க. டேய், திரும்ப திரும்ப அதையே சொல்லிட்டு இருக்கிறதுனால என்ன பிரயோஜனம்? விட்டு தள்ளு. மா, ஓரமா நிப்பாட்டி இருந்த காரை வந்து இடிச்சிட்டு போயிருக்காங்கம்மா. இவரை ஃபாலோ பண்ண சொன்னா கோட்டை விட்டுருக்காரு. அட்லீஸ்ட் கார் நம்பராவது நோட் பண்ணிருக்க வேண்டாமா? டேய், நான் தான் சொல்றேன்ல, அந்த பரபரப்பெல்லாம் என்னால எதுவும் பண்ண முடியலன்னு. சும்மா அதையே பேசிட்டு இருக்கே. பா, இப்ப அனாவசியமா 8000 ரூபாய் செலவு வச்சிருக்காங்களே, அவங்கள விரட்டி பிடிச்சிருந்தா அப்போ நம்ம தான் பணம் கொடுக்கணும். எது என்ன சொன்னீங்க? டேய், இது ஒரு சின்ன விஷயம், இது ஏன்டா போய் பெருசு பண்ணிட்டு இருக்க? விடு. ஆமா கார்த்தி, அதை விடு. பிசினஸ் விஷயமா மும்பை போனல,
அது என்னாச்சு? போன வேலை நல்லபடியா முடிஞ்சிச்சுமா. காரை சர்வீஸ்க்கு விட்டுட்டியா? கொண்டு போய் விட்டுமா. சர்வீஸ் பண்ணி வரது கொஞ்ச நாள் ஆகும் சொல்லியிருக்காங்க. அண்ணா நீ ஒண்ணும் கவலைப்படாத. இன்னைக்கு தான் உன் மாமியார் வந்து புது கார் ஒண்ணு பிரசன்ட் பண்ணிட்டு போயிருக்காங்க. என்னது, புது காரா? ஆமாண்ணா, அண்ணியோட பர்த்டேக்கு கிஃப்டா கொடுத்திருக்காங்க. சரி, அன்னைக்கு முத ஆளா விஷ் பண்ணதான் மறந்துட்டேன். கிஃப்டாவது வாங்கிட்டு வந்தியா இல்ல அதே மறந்துட்டு வந்துட்டியா? நானே வசுக்கு gift வாங்கலான்னு போறப்பதான் என் காரை வந்து மோதிட்டாங்க. அப்படின்னா நீ பேசாம அம்மாக்கே ஃபோன் பண்ணிருக்கலாம். அம்மா மாலுக்குலாம் போனாங்க. அம்மா அப்படியே வரும்போது gift வாங்கிட்டு வந்திருப்பாங்கல்ல. மா, நீங்க மாலுக்கு போனீங்களா? ஆச்சரியமா இருக்கேம்மா. ஆமாண்டா, நமக்கு வேண்டப்பட்ட ஒருத்தர் பர்கர் கடை வச்சிருக்காரு. கடையில ஒரு போட்டி வச்சிருக்கேன்னு சொன்னாரு. அதுக்கு தான் போயிட்டு வந்தேன். ஒரு பொண்ணுப்பா 15 பர்கரை 10 நிமிஷத்துல சாப்பிட்டுட்டா. பதினஞ்சு பர்கரை சாப்பிட்டுட்டு 5000 ரூபாய் பரிசியம் வாங்கிட்டு போயிட்டாடா. இந்த காலத்து பொண்ணுங்க எல்லா விஷயத்திலயும் திறமையா தான் இருக்காங்க. நான் அந்த மால்குள்ள நுழையும் போதே ஒரு பொண்ணு அரையும் குறையுமா ட்ரெஸ் பண்ணிக்கிட்டு வந்துச்சு. ஏமா இப்படிலாம் பண்ணிக்கிட்டு வரேன்னு அறிவுரை சொல்லிட்டு பார்த்தா இன்னொரு பொண்ணு போட்டியில ஜெயிச்சு பரிசு வாங்குது. அப்படியும் பொண்ணுங்க இருக்காங்க, இப்படியும் பொண்ணுங்க இருக்காங்க. அதுல என்னடான்னா, பரிசு வாங்கின பொண்ணு முகத்துல மாஸ்க் போட்டுட்டு இருந்தா. என்னன்னு கேட்டா, நாம தும்மறதுனால அடுத்தவங்களுக்கு நோய் ஸ்ப்ரெட் ஆயிடும்னு சொல்றா. பரவாயில்ல, நல்ல பொண்ணாதான் இருக்கா. ஆனா ஒரு விஷயம் மட்டும் என் மனசுல ஓடிக்கிட்டே இருக்கு. பரிசு வாங்கின பொண்ணை பார்த்தா ஏற்கனவே ரொம்ப நெருக்கமா பழகின பொண்ணு மாதிரியே இருந்துச்சு. அப்படி யாரு எங்களுக்கு தெரியாம நெருக்கமா பழகின பொண்ணு? தெரியலையேடி, பேண்ட் ஷர்ட்லாம் போட்டிருந்துச்சு. அந்த மாதிரி பொண்ணு கிட்ட நீ பழக மாட்டியம்மா? அது என்னமோ தெரியல, அந்த பொண்ணு கிட்ட ரொம்ப நாள் பார்த்து பழகின மாதிரியே இருந்தது. எப்படியோ ஒரு பொண்ணு ஜெயிச்சதுல சந்தோஷம் சொல்லி பரிசை கொடுத்துட்டு கிளம்பிட்டேன். மா, நம்ம கார் அடிச்சது கூட 2-3 பொண்ணுங்க சேர்ந்துதாமா. இப்படியும் பொண்ணுங்க இருக்காங்க, கார் அடிச்சுட்டு வேகமா தப்பிச்சு போற பொண்ணுங்களும் இருக்காங்க. திரும்ப திரும்ப அதையே சொல்லிட்டு இருக்காதடா, போய் வேலையை பாருப்போ. என்ன, நீங்க போன வேலையெல்லாம் முடிஞ்சுதா? எல்லாமே வாங்கிட்டோம் அத்தை. சொன்ன மாதிரி 10,000 ரூபாய் மிச்சம் ஆச்சு. இனிமே ரெகுலரா நம்ம அங்கேயே பொருள் வாங்கிக்கலாம். ரொம்ப குவாலிட்டியான ப்ராடக்ட் தான் பார்த்து பார்த்து வாங்கியிருக்கேன். பொருள் தரமா தானே இருக்கு? சரி, வரட்டும், நானும் பார்த்துட்டு சொல்றேன். சரி அத்தை, நான் போய் சமைக்க போட்டுமா? ம். வாசனையா அல்லதே. அத்தை மாமாவை சாப்பிட வர சொல்றியா? சொல்றேன். நீ என்ன சரஸ்வதி, இன்னைக்கு ஏகப்பட்ட வெரைட்டி சமைச்சிருக்கீங்க போல. ஆமா, நீ வாசனையே ரொம்ப தூக்கலா இருக்கு. அசத்துங்க அசத்துங்க. என்ன, இன்னைக்கு ஜாலியா என்ஜாய் பண்ணீங்களா? ஆமா மாமா, செம்மையா இருந்துச்சு. உண்மையிலேயே என் லைஃப்ல மறக்கவே முடியாத நாளா இருந்துச்சு. சரஸ்வதி உங்களுக்கு வைஃபா கிடைக்கிறதுக்கு நீங்க கொடுத்து வச்சிருக்கணும். எல்லா விஷயத்தையும் அப்படியே ஸ்போர்ட்டிவா பாசிட்டிவா எடுத்துக்கறாங்க. உண்மையிலேயே she is such a sweet மாமா. வாங்கப்பா. அப்பா வாசனை பிரமாதமா இருக்கு. பசிய தூண்டுது. முதல்ல உங்க நாக்க அடக்குங்க. ராத்திரி நேரத்துல அளவுக்கு அதிகமா சாப்பிடவே கூடாது. இல்லம்மா, வாசனை நல்லா இருந்துச்சா, அதான் கொஞ்சம் அதிகமா சாப்பிடலாமேன்னு. டேஸ்டா இருக்கிறப்பதான் அளவை கம்மி பண்ணி சாப்பிடணும். சரி, புரியுது. கடைசியில நீ சொன்னதானே செய்ய போறேன். வா. அம்மா, உங்களுக்கு ஏற்கனவே சின்ன வயசுல காது குத்திருக்காங்களா? என்னடா திடீர்னு? இல்ல, சொல்லுங்கம்மா. அதெல்லாம் ஏதோ சின்ன வயசுல நடந்தது. இப்ப அதெல்லாம் ஞாபகம் இருக்குமா? சின்ன வயசுலயா? அப்ப இன்னைக்கு உங்களுக்கு குத்திருக்காங்களே, அதனாலதான் இந்த விருந்தெல்லாமா? என்னடா சொல்ற? அம்மா, கம்பெனிலும் சரி வீட்லயும் சரி உங்களை தான் நாங்க ரோல் மாடலா பார்த்துட்டு இருக்கோம். நீங்க புத்திசாலி, உங்களை யாரும் ஏமாத்த முடியாதுன்னு நாங்க நம்பிட்டு இருந்தோமா.
ஆனா அந்த நம்பிக்கை வீணா போச்சுமா. உங்களை ஈஸியா ஏமாத்த முடியும்னு ஏமாத்திருக்காங்க. கார்த்தி, நீ என்ன சொல்ற? எது சொல்றதா இருந்தாலும் வெளிப்படையா சொல்லு. உங்ககிட்ட மாஸ்க் போட்டு பரிசு வாங்கினது யார் தெரியுமா? இவங்க எவ்வளவு சர்வசாதாரணமா உங்களை ஏமாத்திருக்காங்க. நீங்களும் ஒன்றும் தெரியாத அப்பாவி மாதிரி நின்றுட்டு இருக்கீங்களேம்மா. டேய், என்னடா சாப்பாடு நேரத்துல கண்டதெல்லாம் பேசிக்கிட்டு எதுவாக இருந்தாலும் சாப்பிட்டு முடிச்ச அப்புறம் பேசிக்கலாம்டா. என் ரத்தம் கொதிக்குதுப்பா. அம்மாவை முட்டாளாக்கியிருக்காங்க. நீங்க என்ன சாப்பாடை பத்தி பேசிட்டு இருக்கீங்க? கார்த்தி, இதுக்கு மேல என்னால பொறுமையா இருக்க முடியாது. விஷயம் என்னன்னு சொல்லு. பாருங்க. என்ன காரியம் பண்ணியிருக்காங்க பாத்தீங்களா? ரொம்ப நல்ல பொண்ணு, குடும்ப பொண்ணு இவங்க. மத்தவங்களுக்கு ஸ்ப்ரெட் ஆகக்கூடாதுன்னு மாஸ்க் வேற போட்டிருந்தாங்கல்ல. அந்த நல்ல பொண்ணு இவங்க தான். உங்களை ஏமாத்தினதும் இல்லாம உங்க வாயாலே நல்லவங்கன்னு சர்டிபிகேட் கூட வாங்கியிருக்காங்க. இப்ப சொல்லுங்கம்மா, யார் புத்திசாலி யார் முட்டாள்னு? நிஜமா அது நீங்க தானா? 15 பர்கர் சாப்பிட்டீங்களா? எப்படிங்க? ஆமா, இன்னும் நிறைய கூட சாப்பிடுவாங்க. ஏன்னா பொய் சொல்லி ஏமாத்துறதுக்கு நிறைய எனர்ஜி வேணும்ல. இவங்க போட்டியில கலந்துக்குவாங்களாம், அவங்க கை தட்டி சப்போர்ட் பண்ணுவாங்களாம். ஆமா, அவங்க போட்டிருந்த ட்ரெஸ் எல்லாம் பாத்தீங்களாமா? வீட்டுக்குள்ள ஒரு முகம், வெளியில ஒரு முகம், 2 முகம் வச்சிருக்காங்களே. இந்த மாதிரி ஆளுங்க என்ன வேணாலும் பண்ணுவாங்கம்மா. மற்றவங்கள பத்தி எந்த ஃபீலிங்கும் இல்லை. அவங்க சுயநலம் மட்டும்தான் அவங்களுக்கு முக்கியம்னு ப்ரூவ் பண்ணிட்டாங்களே. கார்த்தி, விட்ரா, அதை தெரியாம பண்ணிட்டாங்க. பெருசா காதுரா. வாய் மூடு. என்ன தெரியாம பண்ணிட்டாங்க? இவங்க என்ன குழந்தைங்களா? வீட்ல இருந்து புடவை கட்டிக்கிட்டு போய் வேற ட்ரெஸ்ஸை வாங்கி போட்டுக்கிட்டு திரும்ப புடவை கட்டிக்கிட்டு வராங்க. இந்த அளவுக்கு அவங்களுக்கு அறிவு இருக்குல்ல? அத்தை சாரி அத்தை, இன்னைக்கு ஒரு நாள் மட்டும் பசுவோட பர்த்டே அன்னைக்கு மட்டும் இப்படி இருக்கலான்னு தான். மன்னிச்சிருங்க அத்தை ப்ளீஸ். ஓ, பிறந்த நாளைக்கு புடவை கட்டினா சாமி கோச்சுக்குமா? இல்ல அத்தை, அது அவங்க யாரோ ஒரு தெரியாத பொண்ணு அரைகுறையா ட்ரெஸ் பண்ணிக்கிட்டு வந்தான்னு சொல்லி மனசு கொதிச்சு போய் அவளுக்கு அட்வைஸ் பண்ணிட்டு வரேன். என் வீட்டு மருமகளும் இப்படி இருக்காங்கன்னு அந்த பொண்ணுக்கு தெரிஞ்சதுன்னா உன் வீட்டை முதல்ல சரி பண்ணிடின்னு நாக்கு புடுங்குற மாதிரி கேட்க மாட்டாங்க. அத்தை சாரி அத்தை. உனக்கு எதுவுமே நேர்வழியில பண்ண தெரியாதா? எதுக்கு எடுத்தாலும் பொய் பொய் பொய். சாரி ஆண்டி, நானும் சேர்ந்துதான் தப்பு பண்ணிருக்கேன். மன்னிச்சிருங்க. நீ இதை செஞ்சிருக்க மாட்டேன்னு எனக்கு நல்லா தெரியும். எல்லாம் இவ பண்ற வேலை. ஏன்னா எல்லா வித திருட்டுத்தனமும் இவளுக்கு மட்டும்தான் அத்துப்படி. நேர்வழியில போய் ஒரு விஷயம் நடக்கும்னா கூட இல்ல, நான் குறுக்கு வழியில போய் தான் ஜெயிப்பேன்னு சொல்றவ. திருட்டுத்தனம் பண்ணி பண்ணி அதுல ருசி கண்டுட்டா. இல்லம்மா, வசுந்தராவோட பிறந்த நாளைக்காக தான் அப்படி பண்ணாங்கன்னு. அதுக்கு போய் சொல்லி ஏமாத்தணுமா? இப்படி எல்லாம் ட்ரெஸ் போட்டுக்கிட்டு கண்ட இடத்துல உட்காந்து கண்டதை சாப்பிடணுமா? குடிக்கிற பச்சை தண்ணியில கூட ஜீரகத்தை சேர்த்து நல்லதா குடிக்கணும்னு நினைக்கிறவ நான். இவ ஏதோ ஒரு கடையில உட்கார்ந்து சாப்பிட்டு அதுவும் என்னையே ஏமாத்தி என் கையிலேயே பரிசு வாங்குறா. இல்லம்மா, இனிமே அது மாதிரி நடக்காதுமா. எதை வச்சு நடக்காதுன்னு சொல்ற? கல்யாணத்திலே பெரிய பெரிய பொய்யா சொன்னாங்க. அதெல்லாம் போனா போகுதுன்னு மன்னிச்சு இப்பதான் சமையல் கட்டுக்குள்ளேயே சேர்த்திருக்கேன். அதுக்குள்ள மறுபடியும் இப்படி பண்ணா என்ன அர்த்தம்? இந்த குடும்பத்துக்குள்ள சின்ன பொய் கூட இருக்க கூடாதுங்கிறதுக்காக தான் காலையிலயும் ராத்திரிலயும் எல்லாரும் ஒண்ணா உட்கார்ந்து சாப்பிடுறோம். இன்னைக்கு என்ன நடந்துச்சு, என்ன நடக்க போகுதுன்னு விலாவரியா பேசிட்டு தானே சாப்பிடுறோம்.
அதையும் மீறி அவ என்ன ஏமாத்துறானா? அவ என்ன பத்தி என்ன நினைச்சிட்டு இருக்கா? அத்தை அப்படியெல்லாம் ஒண்ணும் இல்ல அத்தை. தயவு செஞ்சு என்ன மன்னிச்சிருங்க. இனிமே இந்த மாதிரி தப்ப நான் பண்ண மாட்டேன். நீயும் ஒவ்வொரு தடவையும் இதுதான் சொல்ற. நானும் நம்பி நம்பி ஏமாந்து போறேன். நீ ஏமாத்துறத நிப்பாட்ல, நானும் நம்புறத நிப்பாட்ல. இதுக்கப்புறமும் இதுக்கு ஒரு முடிவு கட்டலனா இது தொடர்கதையா போயிட்டே இருக்கும். நீ பண்ண தப்புக்கு உனக்கு தண்டனை கொடுத்தாதான் காலம் பூரா அது உன் மனசுல நிக்கும். இதுக்கு முன்னாடி இந்த வீட்ல கார்த்தி இந்த மாதிரி தான் ஒரு தப்பு பண்ணான். படிக்கிற வயசுல பணத்தை எடுத்துட்டு போய் செலவு பண்ணான். அப்ப அவனை ராத்திரி பூரா வெளியே நிக்க வச்சேன். அதுக்கப்புறம் அவனும் அந்த தப்பு செய்யல, இவனும் அந்த தப்பு செய்யல. அவன் தங்கச்சி அந்த மாதிரி ஒரு தப்பை நினைச்சு கூட பார்க்கல. அதுக்கு காரணம் நான் கொடுத்த தண்டனை. இப்ப அதே தண்டனை தான் நான் உனக்கு கொடுக்க போறேன். இன்னைக்கு ராத்திரி பூரா நீ வெளியிலேயே நில்லு. அப்பதான் காலத்துக்கும் தப்பு பண்ண கூடாதுங்கிறது உன் மனசுல நிக்கும். மழையா வெக்கையா கொசுக்கடியா எதுவும் பார்க்க கூடாது. இதுதான் நான் உனக்கு கொடுக்கிற தண்டனை. என்ன ஆண்டி இது? எனக்காக தானே அவங்க இதெல்லாம் பண்ணாங்க. வசு, இதுல நீ எதுவும் பேசக்கூடாது. நான் சொல்லிட்டேன், அவ்வளவுதான். அப்படின்னா நானும் தானே தப்பு பண்ணிருக்கேன். எனக்கும் தண்டனை கொடுங்க. மா அப்படி பார்த்தா அவங்க 2 பேரும் என்கிட்ட தான் சொல்லிட்டு போனாங்க. நான் தான் அவங்களுக்கு பர்மிஷனே கொடுத்தேன். அப்படின்னு பார்த்தா நானும் தப்பு பண்ணியிருக்குமா? எனக்கு என்னமா தண்டனை? இத்தனை நாளா நான் இந்த வீட்ல ஒரு வார்த்தை சொன்னா அதுக்கு மறுபேச்சு பேச மாட்டாங்க. இப்ப ஆளாளுக்கு குரலை ஒசத்தி பேச ஆரம்பிச்சிட்டீங்கல்ல. அவ தப்பு பண்ணிருக்கா, நான் அவளுக்கு தண்டனை கொடுத்திருக்கேன். அவ மட்டும்தான் வெளியில போய் நிக்கணும். இல்ல, இதெல்லாம் சொல்றதுக்கு நீங்க யாருன்னு என்ன கேட்டீங்கன்னா இதுக்கப்புறம் உங்க இஷ்டம். வசு, தயவு செஞ்சு அத்தை மனசை கஷ்டப்படுத்த வேணாம். தப்பு பண்ணதுனா நான் இந்த தண்டனையை ஏத்துக்கிறேன். நீ உள்ள இரு, நான் வெளியில நிக்கிறேன். அத்தை சொன்னது கரெக்ட் தான். நான் பண்ண தப்புக்கு எனக்கு தண்டனை வேணும். இந்த மாதிரி தப்ப நான் பண்ணிருக்கவே கூடாது. அதுக்காகவே நான் வெளியில போய் நிக்கிறேன். நீ சாப்பிடலையா? இல்லம்மா, பசிக்கல. உன் பொண்டாட்டி சாப்பிடாம வெளியே நின்னு தண்டனை அனுபவிக்கிறான்னு நீயும் சாப்பிடாம தண்டனை அனுபவிக்கிறியா? ராகினி, சேர் எடுத்து வாசல்ல போடு. சரிம்மா. என்னம்மா பண்ற? அவ தப்பு பண்ணா, அதுக்கான தண்டனையை கொடுத்திருக்கேன். அதுக்காக ஒரு வயசு பொண்ணு
ராத்திரி நேரத்துல வெளியே தனியா நிக்க வைக்கிற அளவுக்கு ஈவ இறக்கம் இல்லாத மாமியார் இல்லைன்னா. அவளுக்கு துணையா இருக்கணும்னு தான் நான் வந்திருக்கேன். மத்தவங்க எல்லாம் போய் படுங்க போங்க. ஏமா நீ ஒரு ஹார்ட் பேஷண்ட்டு, உன்னை தனியாக விட்டுட்டு நாங்களாம் உள்ளே போவா? உனக்கு துணையாக நான் இருக்கேன், மற்றவங்களாம் உள்ளே போட்டோம். உங்களை மட்டும் தனியாக விட்டுட்டு நான் எப்படி போய் படுக்கிறது? மற்றவங்களாம் போட்டோம், நான் இங்கே இருந்துடுறேன். எல்லாரும் இங்க இருக்கிறப்போ நான் மட்டும் எப்படி உள்ள இருக்கிறது? நானும் இங்கேயே இருக்கேன். எல்லாரும் உட்காந்துட்டீங்க, நானும் உட்காரேன்.